வடிகட்டின முட்டாள்னா, அது இந்த பைரவி தான் சொல்லணும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக்கு ஆரம்பத்தில கல்யாணம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நல்லவ கிடையாது. அவ இந்த குடும்பத்துக்கு வந்தா, இந்த குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்துன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி கேட்காம, இந்த அஞ்சலிய நான் கூட்டிட்டு வந்து தான் தீருவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா, கௌதம் இவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பிரியா அப்படின்றவங்கள நடிக்க வச்சு, கடைசியில அஞ்சலியோட மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணி, அஞ்சலியோட மனச மாத்தி கார்த்திக் கூட மறுபடியும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஞானம் வந்து இப்போ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்ட இந்த பைரவி வந்துட்டு, "ஓ! அப்படியா விஷயம்? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் எது செஞ்சாலும் இலக்கியாவுக்கு ஆப்போசிட்ல தான் நான் செய்வேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா வந்து என்ன நினைக்கிறாங்க, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூட்டிட்டு வந்து கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கலாம். அஞ்சலி திருந்துனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனா அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசியர போய் பார்த்து நம்ம கார்த்திக்கும், பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அஞ்சலிக்கு அதாவது இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ரிவர்ஸ்ல பண்ணி தான் பழக்கம் போல. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக்கோட மனசுக்குள்ள இப்போ ரீசென்ட்டா வந்திருக்கிற ஒரு பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. எல்லாருக்குமே அப்படின்றத ஒரு மீன் பண்ணா, நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துச்சு. இலக்கியாவுக்கு தெரிய வந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே தான். ஏன்னா எதுக்காக இந்த ஒரு பிளான வந்து பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கௌதம் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா விளக்கமா குடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்ட பைரவி இருந்துட்டு, "ஓ! அப்படியா விஷயம். சரி ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே பார்த்துக்கிறேன். என்னால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ ஜோசியர போய் பார்த்து, இந்த மாரி தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வருவா. இந்த ஃபோட்டோ கூட இருக்கு பாருங்க. இந்த ஃபோட்டோல இருக்கிறது தான். இந்த பொண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாரி வந்து நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அ அவங்க ஆழ் மனசுக்குள்ள அதாவது அந்த பிரியாவோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தான் உன்னோட புருஷன். அதாவது 2ஆம் தரமா தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசுக்குள்ள நீங்க விதைக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்தோட நன்மைக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி இருந்த மாரி நான் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சல் இருந்துட்டு எவ்வளோ கேவலமான வேலைய செஞ்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதே சமயம் கார்த்திக்கோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா, கௌதம், ஜானகி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவ வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்ததுனால, இங்க நம்ம கௌதம், இலக்கியா மட்டும் தனியா போட்டிருக்க பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசியருக்கு தெரியல. அப்போ மொத்த குடும்பமா சேர்ந்து தான் கார்த்திக் இந்த கல்யாணத்த பண்ணி வைக்கிறோம்னு பார்க்குறாங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. பைரவிம்மா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பணம்லாம் குடுக்க வேணாம். எல்லாமே ஓகே தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகிக்காகவும், இலக்கியா, கௌதம்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்த உங்களுக்கு பண்ணி குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வரும்போது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, புட்டு புட்டு வந்து சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.